நீயே வரைஞ்சியா? சூப்பரா இருக்கு. 1 வீக் வரைஞ்சியா? ஓ தேங்க்யூ. ஹாய், வெல்கம் டு மச்சி கப்பல். நாங்கள் இப்போ 4 பேர் ஜோடியாக ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா ஆற்றுக்கு போகும்போது இப்படி தான் எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிவிட்டு எங்களை பார்த்து நீங்களும் போகணும். நாங்கள் இப்போ ஆற்றுக்கு போகல. நாங்கள் இப்போ லீவ் மெரிடியன் கட்டாமிச்சு. அது என்ன ரெஸ்டாரண்ட்டா ஹோட்டலா? ஹோட்டல். ஒரு பெரிய ஹோட்டல் அவினாஷி பக்கத்தில் இருக்குது. முன்னாடியே இருக்குது. அவினாஷி ரோட்டில் இருக்காமாப்பா. அது ரொம்ப பெரிய ஹோட்டல். நாங்கள் இது வரைக்கும் இது பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்கறதுக்குன்னு நாங்கள் போகல. நாங்கள் ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ண போகிறோம். யாரை பார்க்க போகிறோம் ஜனனி? நீ கொஞ்சம் பின்னாடி போயேண்டி. எப்போ பாரு இவ்வளோதான் வீடியோவில் தெரியும். யார் தங்க பார்க்க போகிறோம்? ஜானி நீ சொல்றீ? ஹிப்போபாதியை பார்க்க போகிறோம். அவரோட ஃபேவரட்டான செலிபிரிட்டி அவங்க. அவங்களுக்காக சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் எல்லாம் வேற ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நாங்கள் லீவ் மெரிடியன் ரீச் ஆகிட்டோங்க. எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறதானே எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்ம ஹிப்ஹாப்பை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மிங் செப்டம்பர் 8 அன்னைக்கு ஒடிஷியாவில் ஹிப்ஹாப்போட கான்சர்ட் நடக்க போகுது. ஸோ அதுக்காக இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டப்புக்காக அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்திருந்தோம். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம பெரிய பாப்பாவுக்கு ஹிப்ஹாப்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க சாங் அடிக்கடி பாடுவாள். ஸோ அவரை மீட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ட்ராயிங் வந்து பாப்பா கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி அவளே ட்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தா. அதுக்கு அவர் பண்ண ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது சேம் அந்த மீட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் செஞ்ச ஒரு விஷயமும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்குள்ளே தான் போக போகிறோம். ஹோட்டலோட என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, ஹிப்ஹாப்போட என்ட்ரன்ஸை பாருங்கள். அது அதை விட வேறு லெவலில் வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஹிப்ஹாப் பாதி கோயம்புத்தூருங்கிறனால அந்த பாட்டை போட்டோடனே வேறு லெவலில் வைப் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறோம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த இன்ட்ரோ மட்டும் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் ரொம்பலாம் உள்ளே போகல. இது முடிஞ்சதுமே டேரெக்டாக கான்சர்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக எங்களுக்கும் ஒரு ஹால் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் நேராக அங்கே தான் போக முடிஞ்சது. வேறு எங்கேயும் எங்களுக்கு அலோடு கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். வேறு லெவலில் இருந்தது. ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சின்ன சின்ன மீட்டப் இப்படி வைக்கும் போது நாங்கள் பார்க்குறது தான். பட் இப்படிலாம் கூட கோயம்புத்தூரில் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்கள் எங்களோட ஹாலுக்கு போயிட்டோம். இப்போப்பையும் பார்த்தாச்சு, இவ்வளோ க்ளோஸ்அப்லேயே பார்த்தாச்சு. தென் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரிப்போர்ட்டர் கூட கொஞ்சம் நேரம் அவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் கான்செப்ட் பற்றின டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ளூயன்சர் எங்களோட பேசினாங்க. பட் சீரியஸாக சொல்லணும், அத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ்க்கு மேலேயே இருந்த இன்ஃப்ளூயன்சரும் அவ்வளோ பேரையும் இண்டிவிஜுவலாக வந்து அவ்வளோ கைண்டாக ரொம்ப நீட்டாக பேசினார். அவர் ஃபேஸில் கொஞ்சம் கூட வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமாக இருந்தாங்க. எல்லாருக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மெயினாக பாப்பாவோட கிஃப்ட்டை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தா. பட் அதை அவர் பார்த்த உடனே ரொம்ப அழகாக அவள் பாப்பா வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறது மட்டுமே இல்லாமல் அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவும் அதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது பாப்பாவுக்கு ரொம்பவே பூஸ்டாக இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டோட பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாப்பா இந்த விஷயத்த ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.